இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம மாஸ்டர் டெக்னிக்கல் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அது மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனும் இருக்குது, அது கிளிக் பண்ணால் நீங்கள் எந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது டீட்டெயிலோட D1 ஒரு பேசிக் ஃபோன் 350 rupees. இது வந்து நமக்கு கிடைக்கிது. இதுதான் வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை போட்டிருக்கு. Detal D1 தான் பேசிக்ஸ் பண்ண மாதிரி. அப்புறம் வந்து நமக்கு பாக்ஸில் ஒரே ஒரு சிம் கார்டு அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்போ வந்து இது சிங்கிள் சிம் கார்டு டிவைஸ் இது. ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபீச்சர்ஸ் என்ன கிடைக்குது இந்த ஃபோனில் பார்க்கலாம். மோனோக்ரோம் டிஸ்பிளே கிடைக்குது, 3.6 cm, சிங்கிள் சிம், டார்ச் லைட் இருக்குது, ஃபோன் புக், FM ரேடியோ, SMS அப்படிலாம் இருக்குது. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 700 rupees போட்டிருக்கு. ஆனால் நான் வந்து 350 rupeesக்கே வாங்கிட்டேன். இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே வந்து நமக்கு மேல் சைட்லேயே வந்து நம்மளோட டிவைஸ் இருக்குது, பேசிக் ஃபோனு. ஸோ இது நம்ம சைடில் வைப்போம். பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே நான் திறந்து ஒரு பேட்ரி இருக்குது இந்த மொபைல் ஃபோன். ஸோ ரிமூவல் பேட்ரி தான் இது. அடுத்தது வந்து ஒரு ட்ராவல் அடாப்டர் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு வாரண்ட்டி கார்டு இருக்குது. இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு 1 வருஷக்கான வாரண்ட்டி கிடைக்கும். ஸோ அது தவிர வந்து எனக்கு பாக்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போது இது நான் தனியாக வச்சிடுறேன் எல்லாமே. ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போது ஃபோனுக்கு வரலாம். ஸோ இப்போ ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாக. நம்ம இதை கவரை பீல் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு எதுவும் மெட்டல் பாடிலாம் வராது. ஸோ 350 rupeesக்கு இந்த மொபைல் கிடைக்குது. அடுத்தது வந்து பேட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டீட்டெயிலில் இந்த 650 mAh பேட்ரி கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த ஃபோனு வந்து ஒரு ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா வந்து நம்பர் பேட் இருக்குது, ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது, மோனோக்ரோம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, டீட்டெயில் பிராண்டிங்கும், மேலே இயர்ஃபோன் இருக்குது, பேக்கில் ஸ்பீக்கர் இருக்குது, டீட்டெயில் பிராண்டிங்க்கு. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கும், டார்ச் லைட் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ராவல் அடாப்டர் பின் கொடுக்கறதுக்கு போட்டு கீழே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ரோப் மாட்டுறதுக்காக. ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் பாடி தான். பில் குவாலிட்டி ஓரளவு ஓகே தான் இந்த ப்ரைஸிங்க்கு. ஸோ இப்போ நம்ம பேக் பேனலில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து நீங்கள் பார்க்கலாம், இங்கே சிம் கார்டு இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் சிம் கார்டு தான் போட முடியும். அப்புறம் வந்து பேட்ரி இன்செர்ட் பண்ணுற பின்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் மெமரி கார்டு சப்போர்ட் இல்லை, கேமராலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கால் பண்ணலாம், FM ரேடியோ, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஆனால் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணல. இப்போ நான் ஒரு பேசிக் ஏர்டெல் சிம் கார்டு வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன் 2G. ஸோ அடுத்தது வந்து நம்ம அதை பேட்டரியை போட்டுட்டு இந்த பேக் பேனலுக்கு கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மொபைல் ஃபோனை டர்ன் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன் பட்டனை. ஓகே, இப்போ டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது, ஒரு சவுண்டு வருது பேக்ரவுண்டில். பேக்ரவுண்டு லைட்டிங் அதிகமாக இருக்கனால ஸ்க்ரீனோட இது வந்து ரொம்ப ஒயிட் கலராக தெரியுது கேமராவில். நான் என்ன இருக்குது பிரைட்னஸை கம்மி பண்ணி ஒரு வாட்டி காமிக்கிறேன் மெனு லிஸ்ட்டை. பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டைமிங் காமிக்குது. இப்போ லைட் இல்லாமல் கூட இந்த இதில் வந்து டைம் காமிக்குது. ஸோ இப்போது இந்த இது வந்து நம்ம பிரைட்னஸை கம்மி பண்ணி உள்ளே என்னென்ன மெனுலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மெனு வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கேம்ஸ் இருக்குது, ரேடியோ இருக்குது, கிளாக் இருக்குது, செட்டிங்ஸ், கால் ரெஜிஸ்டர், ஃபோன் புக்கு, மெசேஜஸ், இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த இதில் கிடைக்கிது. இந்த 300 ஃபோன் 350 இதில். ஸோ ரேடியோ கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் கேம்ஸில் ஸ்னேக் கேம் இருக்குது. ஸ்னேக் கேம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லே அவுட்லாம் பார்த்தா கொஞ்சம் நோக்கியா மாதிரி தான் இருக்குது உள்ளே இந்த OS இந்த 300 ஃபோனில். ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் செகண்டரி மொபைலாக கூட வச்சுக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எதுவும் டச் ஸ்க்ரீன் தெரியாது பேசிக் மொபைல்லாம் வந்து இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். மேலே வந்து டார்ச் லைட் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து FM ரேடியோ இருக்குது, அது ஒரு இது. இந்த ப்ரைஸிங்க்கு இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து டே டு டே யூசர்ஸ்க்கு இது நல்லாவே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்குது. பட் ஃப்யூச்சரில் எப்படி எவ்வளோ லைஃப் தாங்கும்னு இது கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது வந்து நமக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ட்ராவல் அடாப்டர். ஸோ இது என்ன மாதிரி பின்னில் வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம்.
இது பார்த்தீங்கன்னா வந்து பழைய நோக்கியா அந்த மெலிசான பின் இருக்கும் இல்லையா, அந்த டைப்பில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ மெலிசான பின்னில் வந்து இது சார்ஜர் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 650 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த ட்ராவல் அடாப்டரில். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸிங்கில் இந்த பேசிக் மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பாக செகண்டரியாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இல்லை பேரண்ட்ஸ்க்காக கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மெயின்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.